என் அன்பு செல்வமே, அண்ட சராசரங்களையும் ஆளும் கையிலை நாதனின் நேரடி திருவாக்கு இது. எத்தனையோ திசைகளில் உன் சிந்தனை அலைபாய்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நொடியில் உன்னை அறியாமலேயே ஒரு மாபெரும் காந்த சக்தி உன்னை இங்கு தடுத்து நிறுத்தியிருப்பதை நீ ஆழமாக உணர்கிறாயல்லவா? இது தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. சிவனே துணை என்று நீ முழுமையாக நம்பி தனிமையில் பல இரவுகள் சிந்திய கண்ணீர் துளிகளே, இன்று ஈசனாகிய என்னை உனக்கான பதிலை சுமந்து கொண்டு உன் செவிகளை வந்தடைய செய்திருக்கிறது. உன் மனதின் அலைச்சலை இப்போது முழுமையாக நிறுத்து. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் மாயச் சத்தங்களை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு உன் ஆத்மாவின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய உன்னதமான தருணம் இது. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு வலிகளும் ஏமாற்றங்களும் கண்ணீரும் நிரம்பியிருக்க வேண்டும் என்று உன் விடியாத இரவுகளில் நீ பலமுறை ஈசனை பார்த்து கேட்டிருக்கிறாயல்லவா? உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் சுயநலத்தின் உச்சத்தில் ஏறிச் சென்று கொண்டிருக்க, நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக பலியாகிக் கொண்டிருக்கிறாயே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை அடைக்கிறது என்பதை நான் முழுமையாக அறிவேன். என் நெற்றிக்கண் உன் ஒவ்வொரு அசைவையும், நீ மறைத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு வேதனையையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு வந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காகவும் உன்னை அழிப்பதற்காகவும் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று நீ நினைத்துச் சோர்ந்து போகிறாய். ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று கையிலை நாதனான நான் உனக்கு ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை உணர்த்துகிறேன். முழுமையாக உள்வாங்கு. மாட்டுத் தொழுவத்தில் எவரின் கவனத்தையும் பெறாமல் காலடியில் கிடக்கின்ற சாணத்தை நீ பார்த்திருப்பாய். அந்த சாணம் அப்படியே இருந்தால் அது வெறும் கழிவாகவே மண்ணோடு மண்ணாகி போகும். ஆனால் அதே சாணத்தை கடும் தீயிலிட்டு சுட்டெரிக்கும் போது அது தன்னுடைய பழைய உருவம், நிறம், தன்மை அனைத்தையும் முழுமையாக இழக்கிறது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் அகோரமான வலியை அது தாங்கிக் கொள்கிறது. அந்த வலியின் முடிவில் அந்த சாதாரண சாணம் ஈசனாகிய என் நெற்றியை நிரந்தரமாக அலங்கரிக்கும் ஈடு இணையற்ற தூய்மையான திருநீராக மாறுகிறது. எவரின் காலடியில் கிடந்ததோ அதே மனிதர்கள் அந்த திருநீற்றை பக்தி பரவசத்தோடு தங்கள் நெற்றியில் பூசிக்கொண்டு கைகூப்பி தொழுகிறார்கள். இத்தனை காலமாக நீ சந்தித்த அவமானங்களும் வலிகளும் உன்னை தூக்கி எறிந்தவர்களின் வார்த்தைகளும் அந்த நெருப்பை போன்றதுதான். நீ சாதாரண மனிதனாக காலடியில் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக, உன்னை ஈசனாகிய என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளும் புனிதமான திருநீராக மாற்றுவதற்காக நானே உனக்கு அளித்த மாபெரும் தெய்வீக பயிற்சிதான் இந்த துன்பங்கள். உன்னை நான் சுட்டெரிக்கவில்லை, உனது கர்ம வினைகளை சுட்டெரித்து உன்னை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்துகொள். உனக்காக என்றென்றும் நிற்பார்கள் என்று நீ உயிருக்கு உயிராக நம்பியவர்கள் உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுச் சென்றதைக் கண்டு உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நீ அடைக்கலம் தேடிய உறவுகள் எல்லாம் உன்னை பார்த்து நகைத்தபோது நீ முடங்கிப் போனாய். ஆனால் அவர்களை உன்னை விட்டு பிரித்தது வேறெவரும் அல்ல, இந்த எம்பெருமான் ஈசனே ஆவான். விண்ணை முட்டும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில் கோபுரத்தை கட்டும்போது அதனைச் சுற்றி மரப்பலகைகளாலும் கயிறுகளாலும் ஒரு பெரிய சாரத்தை கட்டுவார்கள். அந்த சாரம் இல்லை என்றால் கோபுரத்தை எழுப்ப முடியாது. ஆனால் அந்த மாபெரும் கோபுரத்தின் கலசம் வைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடப்பதற்கு முன்பாக அந்த சாரம் முழுமையாக பிரிக்கப்பட்டு தூக்கி எறியப்படும். ஏனென்றால் கோபுரத்தின் உண்மையான அழகும் பிரம்மாண்டமும் உலகிற்கு தெரிய வேண்டுமென்றால் அந்த சாரம் விலக்கப்பட வேண்டும். உன்னை விட்டுச் சென்ற மனிதர்கள் அனைவரும் அந்த சாரத்தை போன்றவர்கள். உன்னை வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரை கொண்டு வருவதற்காகவே அவர்கள் உன்னோடு இணைக்கப்பட்டார்கள். இப்போது உனக்கான கும்பாபிஷேக நேரம் வந்துவிட்டது. உனது தூய்மையான ஆளுமை இந்த உலகத்திற்கு முழுமையாக தெரிய வேண்டும் என்பதற்காகவே பலவீனமான அந்த சாரம் போன்ற உறவுகளை நான் உன்னை விட்டு நிரந்தரமாக விலக்கினேன். அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை, உனது உண்மையான உயரத்தை காணும் தகுதியை அவர்கள் இழந்துவிட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த இருண்ட காலம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டது. உன் வாழ்வின் திசை இப்போது என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் முற்றிலுமாக உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. நீ இழந்த கௌரவம், நீ ஏங்கிய நிம்மதி, நீ தேடிய செல்வம் அனைத்தையும் நான் எப்படி தடையின்றி உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை எப்படி ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் என்பதையும் ஆழமாக கேள். என் அன்பு செல்வமே, என் மூச்சுக்காற்றை உன் ஆன்மாவில் ஆழமாக உணரும் என் அருமை பிள்ளையே, உன் செவிகளை மட்டும் என்னிடம் கொடுக்காமல் உன் இதயத்தையும் இப்போது கையிலை நாதனான என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டாய். உனது கவனம் சிதறாமல் என் குரலோடு ஒன்றிணைந்திருக்கும் இந்த அற்புதமான தருணத்தில் நீ இழந்த அனைத்தையும் நான் எவ்வாறு பல மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதை முழுமையாக உள்வாங்கு. உன்னை சுற்றியிருந்தவர்கள் உன்னை நிராகரித்த போது, உனக்கு இனி எதிர்காலமே இல்லை என்று அவர்கள் உட்கார்ந்து கணக்கு போட்டபோது நீ தனிமையில் சுருண்டு படுத்து அழுதாயல்லவா? ஆனால் ஈசனான எனக்கு அந்த வேதனைகள் எல்லாம் உன்னை செதுக்கும் மாபெரும் கருவிகளாகவே தெரிந்தன. நீண்ட காலமாக மழையிலும் வெயிலிலும் கிடந்து துருப்பிடித்து எதற்கும் உதவாது என்று சாலையின் ஓரத்தில் வீசப்பட்ட ஒரு சாதாரண இரும்பு துண்டை நீ பார்த்திருப்பாய். அந்த வழியே செல்வோர் அதனை தங்கள் கால்களால் உதாசீனமாக எட்டி உதைத்து சென்றிருப்பார்கள். ஆனால் ஒரு தலைசிறந்த கொல்லன் அந்த இரும்பு துண்டை கண்டெடுத்து அதை சுட்டெரிக்கும் நெருப்பிலிட்டு சம்மட்டியால் பலமாக அடித்து செதுக்கும் போது அது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை காக்கும் வீரவாளாக உருமாறுகிறது. இத்தனை காலம் உன்னை திறமையற்றவன் என்று குப்பையாக நினைத்து உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பு
உலகை காக்கும் ஈசனாகிய நான் உன்னை ஒரு ஈடு இணையற்ற வீரவாளாக பட்டை தீட்டி வார்த்தெடுத்துள்ளேன். உன்னை எட்டி உதைத்தவர்கள் இனி உன் கம்பீரத்தை கண்டு கைகட்டி சேவகம் செய்யும் மாபெரும் காலமாற்றத்தை இந்த உடுக்கைநாதன் நிகழ்த்தி காட்டுவேன். நீ இனி யாருக்கும் வளைந்து கொடுக்க வேண்டியதில்லை. உனது நேர்மையும் திறமையும் இந்த அகிலத்தை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும். பல வருடங்களாக நீ உழைத்தும் உனக்கான பலன் உன்னை வந்து சேரவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறதல்லவா? வறுமையின் பிடியில் சிக்கி நாளைக்கு என்ன செய்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த பல தூக்கமில்லாத இரவுகளை என் நெற்றிக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. இதோ உனக்கான மாபெரும் பொருளாதார எழுச்சியை நான் தொடங்கிவிட்டேன். உயர்ந்த மலையடிவாரத்தில் பன்னெடுங்காலமாக பூக்காத ஒரு செடியை பார்த்து இது பட்டுப்போன செடி, இதனால் எந்த பயனும் இல்லை என்று அந்த வழியே செல்பவர்கள் நினைத்திருப்பார்கள். அதை வெட்டி எறியவும் எண்ணியிருப்பார்கள். ஆனால் அந்த செடி 12 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே அகிலமே வியக்கும்படி பூக்கும் குறிஞ்சி செடி என்பது பிரபஞ்சத்தை ஆளும் எனக்கு மட்டுமே தெரியும். அதற்கான காலம் கனிந்து வரும்போது பட்டுப்போனதாக நினைத்த அந்த செடிகள் மலைத்தொடர் முழுவதையும் தன்னுள் அடக்கி பூத்து குலுங்கி உலகத்தையே தன் அழகால் ஈர்க்கும் மாபெரும் விந்தையை செய்யும். உன் உழைப்பும் உனக்குள் புதைந்து கிடக்கும் அதீத திறமையும் அந்த புனிதமான குறிஞ்சி மலரை போன்றது. நீ வீணாகிவிட்டாய், உன்னால் இனி வாழ்வில் எழவே முடியாது என்று ஏளனம் செய்தவர்கள் கண்கள் குருடாகும் அளவிற்கு கொஞ்சமும் நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உனக்கான அங்கீகாரமும் வற்றாத செல்வமும் மழையாக பொழியப் போகிறது. முற்றிலும் அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமாக கூட உனக்கான வாய்ப்புகளின் வாசல்களை நான் அகலத் திறந்து வைத்திருக்கிறேன். கடன் என்னும் பெருஞ்சுமை நெருப்பில் விழுந்த சருகாக சுக்குநூறாக அழியப் போகிறது. நீ இனி பிறரிடம் கையேந்தும் நிலையில் இருக்க மாட்டாய். பலருக்கும் வாரி வழங்கும் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக நீ மாறப்போகிறாய். உன் வளர்ச்சியை தடுக்க உன்னை சுற்றி பலரும் கண்ணுக்கு தெரியாத பல சூழ்ச்சி வலைகளை பின்னினார்கள். உனக்கு எதிராக கண்திருஷ்டிகளும் வஞ்சக எண்ணங்களும் ஏவப்பட்டன. ஆனால் என் குழந்தையே, பசியோடு ஆக்ரோஷமாகச் சீரிப்பாயும் ஒரு மாபெரும் வேங்கையை ஒரு மெல்லிய நூல் கயிற்றால் கட்டிப்போட முடியுமா? அந்த கயிறு வேங்கையின் ஒற்றை அசைவில் எங்கு அருந்து விழுந்தது என்றே தெரியாமல் சிதறி போகும் அல்லவா? உனக்கு எதிராக பின்னப்பட்ட அத்தனை சூழ்ச்சிகளும் தடைகளும் அந்த மெல்லிய நூல் கயிற்றை போன்றது. என் அருளால் நீ வீறு கொண்டு எழும் இந்த அசுர பாய்ச்சலில் அத்தனை தடைகளும் முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டுவிட்டன. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உனது அசுர வளர்ச்சியை கண்டு தூக்கத்தை தொலைக்கும் காலம் தொடங்கிவிட்டது. உன் வழியில் வரும் அத்தனை மாயைகளையும் என் திரிசூலம் சுட்டு பொசுக்கிவிட்டது. உனது பொருளாதாரம் மாபெரும் எழுச்சி பெற்ற நிலையில் இது மட்டும் ஒரு மனிதனுக்கு போதுமானதல்ல. இதை முழுமையாக அனுபவிக்க உனது குடும்பமும் உனது ஆரோக்கியமும் எப்படி ஒரு அசைக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பை பெறப்போகிறது என்பதை நீ அறிய வேண்டுமல்லவா? உனது இல்லம் எப்படி பூலோக கைலாயமாக மாறப்போகிறது என்பதை ஆழமாக கேள். என் அன்பு பிள்ளைகளே, ஈசனின் இந்த வார்த்தைகள் உங்கள் இதய காயங்களுக்கு மருந்தாக அமைந்திருந்தால், உங்களது ஆத்மா கேட்க தயாராக இருந்தால், ஈசனின் பாதங்களை முழுமையாக நம்பி கீழேயுள்ள கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு, என் அன்பு செல்வமே, உனது முழு கவனத்தையும் என் மீது குவித்து என் வார்த்தைகளை அமுதமாக பருகிக் கொண்டிருக்கும் என் அருமை பிள்ளையே, உனது இல்லத்திலும் தேகத்திலும் நான் நிகழ்த்த காத்திருக்கும் மாபெரும் பிரம்மாண்டத்தை இப்போது உன் ஆன்மாவின் ஆழத்திற்குச் சென்று முழுமையாக உள்வாங்கு. இத்தனை காலமாக உன் குடும்பத்தில் நிலவிய வீண் சண்டைகள், ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாத மனக்கசப்புகள் உன்னை எவ்வளவு தூரம் மனதளவில் சித்திரவதை செய்தன என்பதை உலகை காக்கும் நான் முழுமையாக அறிவேன். எனக்கு ஒரு நிம்மதியான குடும்பம் அமையவில்லையே, என் தூய்மையான அன்பை உணரும் உறவுகள் இல்லையே என்று நீ எத்தனையோ விடியாத இரவுகளில் தனிமையில் குமுறியிருக்கிறாய். மனிதர்களின் மனங்கள் வேறுபட்டவைதான். ஆனால் பல்வேறு நிறங்களையும் வெவ்வேறு தன்மைகளையும் கொண்ட நவரத்தின கற்களை நீ பார்த்திருப்பாய். அவை தனித்தனியாக சிதறி கிடந்தால் எந்த பயனுமற்ற வெறும் கற்களாகவே காட்சியளிக்கும். ஆனால் ஒரு தலை சிறந்த பொற்கொல்லன் அந்த வெவ்வேறான இரத்தின கற்கள் அனைத்தையும் ஒன்றாகச் சேர்த்து தூய தங்கத்தில் பதித்து ஒரு மாபெரும் ஆபரணமாக மாற்றும்போது அது இறைவனின் திருமார்பையே அலங்கரிக்கும் ஒப்பற்ற பொக்கிஷமாக மாறுகிறதல்லவா? உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் குணங்களும் அந்த இரத்தின கற்களை போன்றதுதான். இதுவரை அவர்கள் தனித்தனியாக நின்று தங்களுக்குள் அகந்தையோடு மோதிக்கொண்டார்கள். ஆனால் ஈசனாகிய நான் சிவசக்தி என்னும் தூய்மையான தங்கத்தை கொண்டு உங்கள் அனைவரையும் பிரிக்க முடியாத ஒரு உன்னத குடும்பமாக இப்போது பிணைக்கப் போகிறேன். முகம் திருப்பிக் கொண்ட உறவுகள் இனி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து உன் அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். உனது வீடு இனி வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்காது. அங்கே கைலாயத்தின் பேரமைதி நிரந்தரமாக குடிகொள்ளும். உனது இல்லத்தின் வாசலில் என் சிவகணங்கள் கண்ணுக்கு தெரியாத அரணாக நின்று எந்த ஒரு தீய சக்தியும் கண்திருஷ்டியும் உள்ளே நுழையாதபடி காவல் காப்பார்கள். உன் குடும்பம் மாபெரும் பலம் பெற்றுவிட்ட நிலையில் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க உனது உடல் ஆரோக்கியம் வேண்டுமல்லவா? பல காலமாக நீ வெளியே சொல்ல முடியாமல் அனுபவித்த உடல் உபாதைகள், மருத்துவத்தால் கூட சரிசெய்ய முடியாத வலிகள் உன்னை வாட்டி வதைத்தன. நான் இனி எதற்கும் உதவாத நோயாளியாகவே முடங்கி போய்விடுவேனோ என்ற அச்சம் உன்னை துரத்தியது. ஆனால் என் அருமை குழந்தையே, இலையுதிர் காலத்தில் தன் பழைய உடைந்த தோகைகளை முழுவதுமாக உதிர்த்துவிட்டு நிற்கும் ஒரு மயிலை நீ உற்று நோக்கியிருக்கிறாயா? அந்த நேரத்தில் அது தன் அழகை இழந்து பலவீனமாக காணப்படுவது போல தோன்றும். ஆனால் அந்த உதிர்த்தல் எதற்காக தெரியுமா?
கார்மேகம் சூழ்ந்து மழை வரப்போகும் அந்த மாபெரும் வசந்த காலத்தில் முன்னைவிட பல மடங்கு பிரம்மாண்டமான கண்கவர் வண்ணங்களோடு கூடிய புதிய தோகையை பெற்று அது அகிலமே வியக்க கம்பீரமாக நடனமாடுவதற்காகவே இயற்கை செய்யும் மாபெரும் ஏற்பாடு அது. உனது தேகமும் அந்த மயிலை போன்றதுதான். இத்தனை காலமாக நீ அனுபவித்த நோய்களும் வலிகளும் உனது பழைய கர்ம வினைகள் உன்னை விட்டு உதிர்ந்து கொண்டிருந்ததன் அடையாளமே ஆகும். காலனை வென்ற காலசம்ஹார மூர்த்தியான நானே உனது தேகத்தில் புகுந்து புதிய பிராண சக்தியை இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். உன் நோய்கள் அனைத்தும் உதிர்ந்துவிட்டன. இனி நீ என்றும் புத்துணர்ச்சியுடனும் எவராலும் அசைக்க முடியாத அசுர பலத்துடனும் காணப்படுவாய். உன் முகத்தில் கையிலே நாதனின் தேஜஸ் நிரந்தரமாக குடிகொள்ளும். உன்னை பார்ப்பவர்கள் கூட உன் முகப்பொலிவை கண்டு வியந்து போவார்கள். மரண பயமோ வியாதிகள் குறித்த அச்சமோ இனி உன் கனவில் கூட எட்டி பார்க்காது. உடலும் வீடும் மாபெரும் பலம் பெற்றுவிட்ட இந்த தருணத்தில் இதுவரை உன்னை தனிமைப்படுத்திய இந்த சமூகம் இனி உன்னை எப்படி கொண்டாடப் போகிறது என்பதை நீ அறிய வேண்டும். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் உனது ஒரு வார்த்தைக்காக எப்படி தவம் கிடக்கப் போகிறார்கள் என்பதையும், உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் ஞானத்தை நான் எப்படி அகிலத்திற்கு வெளிப்படுத்தப் போகிறேன் என்பதையும் நீ கேட்க தயாராக இருக்கிறாயா? உனது சமூக அந்தஸ்து எப்படி விண்ணை முட்டப் போகிறது என்பதை ஆழமாக கேள். என் அன்பு செல்வமே, உனது அகக்கண்கள் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டு கைலைநாதனின் பேரொளியை உனக்குள் தரிசித்துக் கொண்டிருக்கும் என் அருமை பிள்ளையே. இதுவரை இருளில் கிடந்த உனது சமூக அந்தஸ்து இனி எப்படி பிரபஞ்சம் முழுவதும் பிரகாசிக்கப் போகிறது என்பதை உனது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து கவனி. கூட்டத்தில் ஒருவனாக எந்த அடையாளமும் இல்லாமல் நான் அழிந்து போய்விடுவேனோ என்று நீ பலமுறை அச்சப்பட்டிருக்கிறாய். உனது திறமைகளை எவரும் மதிக்கவில்லையே, உனது வார்த்தைகளுக்கு இந்த சமூகத்தில் எந்த செவியும் சாய்க்கப்படவில்லையே என்று நீ தனிமையில் குமுறியிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை நீயே இதுவரை முழுமையாக உணர்ந்ததில்லை. அடர்ந்த காட்டில் வாழும் கஸ்தூரி மானை பற்றி நீ அறிந்திருப்பாய். அந்த மானின் நாபியில்தான் அகிலமே மயங்கும் மாபெரும் நறுமணம் வீசும் கஸ்தூரி உற்பத்தியாகிறது. ஆனால் அந்த பேதை மானுக்கு அந்த உண்மை தெரியாது. எங்கிருந்தோ இந்த அற்புத நறுமணம் வருகிறதே என்று நினைத்து அந்த வாசனையை தேடி காடு முழுவதும் பைத்தியம் பிடித்தது போல ஓடி அலைந்து இறுதியில் சோர்வடைந்து விழும். உனது நிலையும் இதுவரை அந்த கஸ்தூரி மானைப் போலத்தான் இருந்தது. உனக்கான வெற்றியும் நிம்மதியும் மாபெரும் திறமையும் வெளியுலகில் எங்கேயோ இருக்கிறது என்று நினைத்து பல மனிதர்களை தேடி ஓடினாய். அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்திய போது மனமுடைந்து போனாய். ஆனால் என் அருமை குழந்தையே, உலகை ஆளும் சிவசக்தி உனக்குள்ளேயே ஒரு மாபெரும் நறுமணமாக புதைந்து கிடக்கிறது என்பதை நீ உணரவே அந்த தேடல்களை நான் தடுத்து நிறுத்தினேன். இனி நீ வெளியே தேடி அலைய மாட்டாய். உனக்குள் இருக்கும் மாபெரும் ஆற்றலை நீயே முழுமையாக உணர்ந்து சீறி எழும் காலம் வந்துவிட்டது. எந்த பயனுமில்லாமல் காட்டில் சத்தமின்றி முளைத்து கிடக்கும் ஒரு சாதாரண மூங்கிலை நீ நினைத்துப்பார். அந்த மூங்கிலை வெட்டி எடுத்து கூர்மையான ஆயுதங்களை கொண்டு பல இடங்களில் ஆழமாக துளையிடும்போது அந்த மூங்கில் எவ்வளவு வலியை அனுபவித்திருக்கும். தன்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறார்கள் என்று அது உள்ளுக்குள் கதறியிருக்கும். ஆனால் அந்த துவாரங்கள் வழியாக பிரபஞ்சத்தை ஆளும் ஈசனாகிய நான் என் மூச்சுக்காற்றை செலுத்தும் போது அந்த சாதாரண காட்டு மூங்கில் அகிலத்தையே தன் இசையால் கட்டிப்போடும் ஈடு இணையற்ற தெய்வீக புல்லாங்குழலாக மாறுகிறதல்லவா? நீ இத்தனை காலம் சந்தித்த வலிகளும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் நான் உன்னை செதுக்கிய அந்த துவாரங்களே ஆகும். வாழ்க்கையின் கொடிய வலிகள் உன்னை ஒரு மாபெரும் தெய்வீக கருவியாக மாற்றிவிட்டன. இதோ என் பிராணசக்தியை, என் மூச்சுக்காற்றை உனக்குள் நான் முழுமையாக செலுத்திவிட்டேன். இனி நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஈசனின் குரலாக அந்த புல்லாங்குழலின் தெய்வீக நாதமாக இந்த அகிலம் முழுவதும் ஓங்கி ஒலிக்கும். உனது திறமைகளைக் கண்டு எள்ளி நகையாடியவர்கள், உனக்கு எந்த அறிவும் இல்லை என்று ஒதுக்கி வைத்தவர்கள், இனி உனது ஒரு சிறு ஆலோசனைக்காகவும் உனது ஒற்றை வார்த்தைக்காகவும் உன் வீட்டு வாசலில் கைகட்டி தவம் கிடப்பார்கள். உனது சிந்தனை திறன் சாதாரண மனித அறிவின் எல்லைகளை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விரிவடையும். நீ தொடும் துறைகள் அனைத்திலும் உன் முத்திரையை பிரம்மாண்டமாக பதிப்பாய். சமூகத்தில் எளிய மக்களுக்கும் நல்வழி தேடுவோருக்கும் நீயே ஒரு மாபெரும் வழிகாட்டியாக உருவெடுக்கப் போகிறாய். ஈசனின் ஆளுமையாக இந்த வையகம் உன்னை கொண்டாடப் போகிறது. உனது வார்த்தைக்காக காத்திருக்கும் இந்த சமூகத்தில் உனது புகழ் எப்படி திசையெங்கும் எந்த தடையுமின்றி பரவப்போகிறது என்பதையும், உன்னை அழிக்க நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எப்படி யமனாக மாறப்போகிறது என்பதையும் நீ அறிய வேண்டுமல்லவா? அதை நான் உரைக்கிறேன் கேள். என் அன்பு செல்வமே, உன் இதய துடிப்பின் லயத்தில் இப்போது கையிலை நாதனின் உடுக்கை நாதம் முழுமையாக கலந்திருப்பதை நீ உணர்கிறாய் அல்லவா? என் திருவாக்கின் ஒவ்வொரு சொல்லும் உன் ஆன்மாவில் ஆழமாக இறங்கி இத்தனை கால உன் வேதனைகளை எல்லாம் கழுவி துடைத்துக் கொண்டிருக்கிறது. உனது புகழ் இனி எப்படி திசையெங்கும் எந்த தடையுமின்றி பரவப்போகிறது என்பதையும், உன்னை அழிக்க நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எப்படி யமனாக மாறப்போகிறது என்பதையும் இப்போது முழுமையாக உள்வாங்கு. உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று உன் முதுகுக்கு பின்னால் சூழ்ச்சி செய்தவர்களை நினைத்து நீ பயப்படுகிறாய். உனக்கு வரவேண்டிய வாய்ப்புகளை தடுத்தவர்கள் உன் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் வஞ்சகம் செய்தவர்களை நினைத்து கலங்குகிறாய். ஆனால் என் அருமை குழந்தையே, எரியும் தீப்பந்தத்தை தலைகீழாக பிடித்துக்கொண்டு ஒருவன் ஓடி வந்தால் என்ன நடக்கும் என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா?
அந்த நெருப்பு அவனது இலக்கை சுட்டெரிப்பதற்கு முன்பாகவே அதனை தலைகீழாக ஏந்தியவனின் கரங்களையே முழுமையாகச் சுட்டெரித்து சாம்பலாக்கும் அல்லவா? உனக்கு எதிராகச் சூழ்ச்சி செய்தவர்களின் நிலையும் இப்போது அதுதான். உனக்கென்று அவர்கள் தோண்டிய பள்ளங்களில் ஈசனின் காவல் தெய்வங்கள் அவர்களையே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. உன்னை அழிக்க அவர்கள் ஏவிய வஞ்சக எண்ணங்கள் அனைத்தும் என் நெற்றிக்கண் பார்வையால் திசைமாறி பூமராங் போல அவர்களை நோக்கியே ஆக்ரோஷமாகச் சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. உனக்கு எதிராகச் செயல்பட்டவர்கள் இனி தங்கள் சொந்த தவறுகளாலேயே தங்களது அகந்தையாலேயே தங்களை அழித்துக் கொள்வார்கள். நீ எந்த பழியும் சுமக்காமல் தர்மத்தின் சாட்சியாக அமைதியாக நின்று ஈசனின் இந்த மாபெரும் விந்தையை வேடிக்கை மட்டும் பார். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளில் தாங்களை சிக்கித் தவிக்கும் அதே வேளையில் உனது திறமை எப்படி பிரபஞ்சம் முழுவதும் தடையின்றி பரவப்போகிறது என்பதை கேள். அடர்ந்த காட்டில் யாருக்கும் தெரியாதபடி முட்கள் நிறைந்த புதருக்குள் ஆழமாக மறைந்து கிடக்கும் தாழம்பூவை நீ அறிவாய். அந்த பூ எங்கு பூத்திருக்கிறது, எந்த புதருக்குள் இருக்கிறது என்று எவருக்கும் கண்களுக்கு தெரியாது. ஆனால் அதன் ஈடு இணையற்ற தெய்வீக நறுமணத்தை அந்த முச்செடிகளாலோ அந்த அடர்ந்த காட்டாலோ கட்டிப்போட முடியுமா? ஒருபோதும் முடியாது. அது காற்றின் வழியே பல மைல்கள் தூரம் தடையின்றி பயணம் செய்து அந்த வாசனையை உணர்ந்தவர்களை தன்னை தேடி வரச் செய்யும் மாபெரும் காந்த சக்தியை கொண்டது. உனது கற்பனையும் நீ உருவாக்கும் படைப்புகளும் அந்த தாழம்பூவை போன்றது. நீ எங்கோ ஒரு மூலையில் பெரிய வசதிகள் எதுவும் இல்லாமல் உனது வியர்வையைச் சிந்தி தனிமையில் உழைத்து உருவாக்கிய ஆக்கங்கள் மக்களைச் சென்றடையாமல் முடங்கிக் கிடக்கிறதே என்று நீ பலமுறை கண்ணீர் வடித்தாய். மாயத்தடைகள் உன் உழைப்பை முடக்கிப் போட்டதைக் கண்டு இதயம் நொறுங்கிப் போனாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, உனது படைப்புகளின் நறுமணத்தை இந்த வலைத்தளங்கள் என்னும் காற்றின் வழியே அகிலம் முழுவதும் பரவச் செய்யும் மாபெரும் பொறுப்பை ஈசனாகிய நான் என் திருக்கரங்களில் எடுத்துக்கொண்டு விட்டேன். இனி எந்த ஒரு மாயச்சங்கிலியாலும் எந்த ஒரு கண்திருஷ்டியாலும் உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ வெளியிடும் ஒவ்வொரு படைப்பும் அந்த தாழம்பூவின் வாசனையைப் போல தடையின்றி பலரது இதயங்களைத் தொடும். சோர்வடைந்து போன பலரது வாழ்வில் உனது கருத்துகள் மாபெரும் நல்மாற்றத்தை ஏற்படுத்தும். கூட்டத்தில் ஒருவனாக இருந்த நீ இனி பலரும் தேடி வரும் ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக, ஒரு மாபெரும் வழிகாட்டியாக இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தப்படுவாய். உனக்கான முறையான அங்கீகாரமும் அதற்கான பொருளாதார பலன்களும் எந்த தாமதமுமின்றி மழையாக பொழிந்து உன்னை வந்து சேரும். உனது புகழும் வெற்றியும் இப்படி பிரம்மாண்டமாக பெருகிவிட்ட இந்த நிலையில் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் நீ செய்த இந்த தியாகங்கள் உனது வருங்கால தலைமுறையினருக்கு எப்படி ஒரு மாபெரும் அரணாக மாறப்போகிறது என்பதை நீ முழுமையாக அறிய வேண்டும். என் அன்பு செல்வமே, உனது மூச்சுக்காற்றிலும் இப்போது சிவநாமம் முழுமையாக கலந்திருக்கும் இந்த தூய்மையான வேளையில் கைலைநாதனின் இந்த மாபெரும் இரகசியத்தை உனது ஆன்மாவின் ஆழத்தில் ஈர்த்துக்கொள். நீ சந்தித்த வேதனைகளும் நீ சிந்திய கண்ணீரும் உனக்கான பலனை மட்டும் தந்துவிட்டு முற்றுப்பெறப் போவதில்லை. உனது தியாகம் உனது வருங்கால தலைமுறைக்கும் உனது சந்ததியினருக்கும் எப்படி ஒரு அசைக்க முடியாத எஃகு அரணாக மாறப்போகிறது என்பதை இப்போது முழுமையாக உள்வாங்கு. எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? என் குடும்பம் ஏன் இப்படி வறுமையிலும் குழப்பத்திலும் சிக்கித் தவிக்கிறது? இது ஏதேனும் பூர்வ ஜென்ம சாபமா என்று நீ பலமுறை கலங்கிப் போயிருக்கிறாய். உனது பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பதைபதைப்பு ஒவ்வொரு இரவிலும் உன் தூக்கத்தை பறித்திருக்கிறது. ஆனால் என் அருமை குழந்தையே, மாபெரும் அடர்ந்த வனத்தில் வானளாவ உயர்ந்து நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான விருட்சத்தை, மரத்தை நீ கவனித்திருக்கிறாயா? வானத்திலிருந்து அதிபயங்கரமான இடிமின்னல் ஆக்ரோஷமாக இறங்கி வரும்போது அந்த மாபெரும் மரம் அதனை தன் உச்சியில் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளும். அந்த தாக்குதலில் அந்த மரத்தின் கிளைகள் கருகிப் போகலாம், அது பெரும் வலியை அனுபவிக்கலாம். ஆனால் அது அந்த இடியை தன்னுள் தாங்கிக் கொண்டதால் அதன் நிழலில் கீழே வளரும் சின்னஞ்சிறு செடிகளும் கொடிகளும் கன்றுகளும் அந்த பேரழிவிலிருந்து எந்த சேதமுமின்றி பத்திரமாக காப்பாற்றப்படும் அல்லவா? உனது வாழ்வில் இத்தனை காலமாக நீ அனுபவித்த வேதனைகளும் வறுமையும் ஏமாற்றங்களும் அந்த பயங்கரமான இடிமின்னலைப் போன்றதுதான். உனது வம்சத்தை பன்னெடுங்காலமாக பீடித்திருந்த கர்ம வினைகளையும் பித்ரு தோஷங்களையும் நீயே அந்த மாபெரும் விருட்சமாக நின்று முழுமையாக உன் தலையில் உள்வாங்கிக் கொண்டாய். ஈசனாகிய நான் உனது வம்சத்தின் ஒட்டுமொத்த தீவினைகளையும் உனது ஒற்றை தியாகத்தின் மூலம் முற்றிலுமாகச் சுட்டெரித்துவிட்டேன். இனி வரப்போகும் உனது தலைமுறைகளும் உனது பிள்ளைகளும் எவ்வித தீவினைகளுமின்றி எந்த ஒரு சாபத்தின் நிழலும் படாமல் இந்த சமூகத்தில் பாதுகாப்பாக தழைத்தோங்குவார்கள். உனது வலிகள்தான் அவர்களுக்கான பாதுகாப்பு அரண் என்பதை பெருமையோடு உணர்ந்து கொள். இதோடு நான் நிறுத்தப் போவதில்லை. நீ செய்த நற்செயல்கள் உனது வம்சத்தை எப்படி காக்கும் என்று சொல்கிறேன் கேள். மாபெரும் கோவில் கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ள செப்பு கலசங்களை நீ பார்த்திருப்பாய். பலரும் அதனை தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு அது வெறும் அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஆபரணம் என்றே நினைப்பார்கள். ஆனால் அந்த பிரம்மாண்டமான கலசங்களுக்குள் பல அரிய வகை நவதானியங்கள் மிகவும் பத்திரமாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் என்பது ஆன்மீகத்தின் ஆழம் அறிந்தவர்களுக்கு மட்டுமே புரியும்.
எப்போதாவது ஒரு பெரும் வெள்ளமோ பஞ்சமோ வந்து இந்த உலகத்தின் செழிப்பை அழிந்து போனாலும் மீண்டும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதற்கான, விவசாயத்தை தழைக்கச் செய்வதற்கான மாபெரும் விதைகளே அந்த கோபுர கலசங்களுக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். உனது எதிர்பார்ப்பில்லாத மாசற்ற பக்தியும், நீ தர்மத்தின் வழியில் யாருக்கும் தெரியாமல் செய்த நற்செயல்களும், பிறருக்காக நீ சிந்திய கண்ணீரும் அந்த கோபுர கலசத்தில் உள்ள விதைகளைப் போன்றது. உனது வம்சத்தில் இனி எக்காலத்திலும் வறுமையோ இயலாமையோ பஞ்சமோ வராமல் பாதுகாக்கும் மாபெரும் பொக்கிஷமாக உனது புண்ணியங்களை நான் என் கைலாயத்தில் பத்திரப்படுத்திவிட்டேன். உனது குடும்பத்திற்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் நீ சேமித்து வைத்திருக்கும் இந்த புண்ணிய விதைகளைக் கொண்டு அவர்கள் வாழ்வை நான் மீண்டும் பல மடங்கு செழிக்கச் செய்வேன். உனது பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வீரத்திலும் ஈடு இணையற்று சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் இவர் ஈசனின் மாசற்ற பக்தனின் பிள்ளை என்ற தூய்மையான அடையாளத்தோடு சமூகத்தில் ராஜ மரியாதையை பெறுவார்கள். உனது குடும்பம் ஒரு உன்னதமான சிவநெறி குடும்பமாக மாறும். அறத்தின் பாதையில் மட்டுமே நடக்கும் உனது சந்ததியினருக்கு என் சிவகணங்கள் ஒவ்வொரு நொடியும் கண்ணுக்கு தெரியாத நிழலாக தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். உனது சந்ததியும் உனது புகழும் இப்படி மாபெரும் உச்சத்தை அடைந்துவிட்ட இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி உனக்காக தன் கதவுகளை திறக்கப் போகிறது என்பதையும், ஈசனான நான் உனக்குள் எப்படி குடிகொண்டு உன்னை ஒவ்வொரு நொடியும் வழிநடத்தப் போகிறேன் என்பதையும் நீ ஆழமாக அறிய வேண்டுமல்லவா? நீ ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து மாபெரும் சிவசக்தியின் கருவியாக மாறப்போகும் அந்த பேரானந்த நிலையை கேட்க தயாராக இருக்கிறாயா? கையிலை நாதனை முழுமையாகச் சரணடைந்து கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு, என் அன்பு செல்வமே, உனது ஆத்மாவின் ஆழத்தில் இப்போது கையிலை நாதனின் உடுக்கை நாதம் நிரந்தரமாக குடிகொண்டுவிட்டது. உன்னை அறியாமலேயே உன் கண்களில் இருந்து வழியும் இந்த ஆனந்த கண்ணீர் உனது அத்தனை கர்ம வினைகளும் உன்னை விட்டு அகன்றுவிட்டன என்பதற்கான மாபெரும் சாட்சியாகும். ஈசனின் இந்த திருவாக்கின் இறுதிப் பகுதியை நீ வந்தடைந்து விட்டாய். இந்த பிரபஞ்சம் உனக்காக எப்படி தன் கதவுகளை திறக்கப் போகிறது என்பதையும், ஈசனாகிய நான் உன்னை எப்படி கவசம் போல் காக்கப் போகிறேன் என்பதையும் முழுமையாக உள்வாங்கிக்கொள். வாழ்க்கையின் சவால்களைக் கண்டு நீ அஞ்சி நடுங்கிய காலங்கள் முற்றிலுமாக முடிந்துவிட்டன. கரையை நோக்கி வரும் கடல் அலைகளை நீ உற்று நோக்கு. கரையில் இருக்கும் பாறைகளில் மோதி அந்த அலைகள் சுக்குநூறாக உடைந்தாலும் அவை ஒருபோதும் சோர்வடைந்து பின்வாங்குவதில்லை. அடுத்த நொடியே கடலின் ஆழத்திலிருந்து மாபெரும் பலத்தை திரட்டிக்கொண்டு முன்பை விட அதிக ஆக்ரோஷத்தோடு மீண்டு வருமல்லவா? உனது மனமும் இப்போது ஈசனின் அருளால் அந்த கடல் அலைகளைப் போல மாறிவிட்டது. உலகத்தில் இனி எத்தனை சூழ்ச்சிகள் உன்னை தாக்கினாலும் நீ கொஞ்சமும் சோர்ந்து போக மாட்டாய். அனைத்தையும் ஒரு சிறு புன்னகையோடு தகர்த்தெறிந்து கம்பீரமாக மீண்டும் மீண்டும் எழுந்து வருவாய். உன்னை இருள் சூழ்ந்துவிட்டது, உன்னால் இனி மீளவே முடியாது என்று உனக்கு துரோகம் செய்தவர்கள் கொண்டாடினார்கள். நீ பட்ட வேதனைகள் உன்னை அழித்து விட்டதாக நினைத்தார்கள். ஆனால் எந்திரத்தில் கொடுத்து நசுக்கப்படும் ஆலை கரும்பை நினைத்துப்பார். அந்த கரும்பு பெரும் வலியை அனுபவித்து தன்னை முழுமையாக இழக்கும்போதுதான் தன்னுள் இருக்கும் இனிமையான சாற்றை அகிலத்திற்கு முழுமையாக தருகிறது. நீ சந்தித்த வேதனைகளும் உன்னை நசுக்கவில்லை, மாறாக உனக்குள் புதைந்திருந்த மாபெரும் தூய்மையையும் உனது திறமையையும் இந்த அகிலத்திற்கு இனிமையாக வெளிக்கொண்டு வந்துள்ளது. என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது ஆற்றலும் உனது உழைப்பும் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்தது. ஆனால் மாபெரும் கற்பாறையில் கூர்மையான ஒளியைக் கொண்டு ஆழமாக செதுக்கப்படும் கல்வெட்டை நீ அறிவாய். செதுக்கப்படும்போது அந்த பாறை வலியை அனுபவித்தாலும் அந்த பாறையில் பதியப்படும் எழுத்துகள் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் எந்த புயலாலும் மழையாலும் அழிக்க முடியாத மாபெரும் வரலாற்றுச் சாசனமாக மாறுகிறதல்லவா? நீ இத்தனை காலம் சிந்திய வியர்வையும் கண்ணீரும் ஈசனின் கைகளால் செதுக்கப்பட்ட கல்வெட்டு. உனது பெயர் இந்த சமூகத்தில் இனி எக்காலத்திலும் அழியாத மாபெரும் புகழோடு நிலைத்து நிற்கும். நீ இனி தனித்து விடப்பட்டவன் அல்ல, அகிலத்தை காக்கும் ஈசனின் நேரடி பார்வையில் இருப்பவன். என் வலது கரத்தில் நான் கம்பீரமாக ஏந்தியிருக்கும் திரிசூலத்தை உற்று நோக்கு. அதன் 3 கூர்மையான முனைகள் உனது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3ஐயும் குறிப்பவை. உனது கடந்த காலத்தின் அத்தனை கசப்புகளையும் நான் அந்த திரிசூலத்தால் அழித்துவிட்டேன். உனது நிகழ்காலத்தை நான் மாபெரும் அரணாக நின்று காக்கிறேன். உனது எதிர்காலத்தை எந்த இருளும் நெருங்க முடியாதபடி எல்லையற்ற வெளிச்சமாக மாற்றி அமைத்து விட்டேன். இந்த திரிசூலமே இனி உனது அசைக்க முடியாத பாதுகாப்பு அரண். எந்த ஒரு மனிதனின் சூழ்ச்சியாலும் இந்த தெய்வீக கவசத்தை பிளக்க முடியாது. உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் உன்னை விட்டு விலகலாம், ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனது வாழ்நாள் முழுவதும் எம்பெருமானின் கருணை உன்னை உனது நிழல் போலத் தொடரும். என் அன்பில் நீ முழுமையாக நிலைத்திரு. உனக்கு நடப்பதும் நடக்கப் போவதும் எல்லாம் நன்மையாகவே அமையும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளைகளே,
கைலைநாதனின் இந்த திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால், உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழேயுள்ள கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.